மதுரையில ஏகப்பட்டது ஃபேமஸா இருக்கு. ஆனா ஏகப்பட்ட ஃபேமஸ்ல ஒரு உசிலம்பட்டி ஏரியால ஒரு கிடா சண்டை ஒண்ணு இருக்கு. அந்த கிடா சண்டை வந்து யாருக்குமே அவ்வளவா தெரியாது. உசிலம்பட்டியில இருக்கிற வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் ஒரு பக்கத்துல வந்து அந்த கிடா சண்டை விடுறாங்க. அந்த கிடா சண்டைய மையப்படுத்தி இந்த ஒரு படத்த எடுத்திருக்காங்க கைஸ். ஜாக்கின்னு ஒரு படம் ஒண்ணு 2026ல அந்த ஒரு படம் தியேட்டர்ல மஸ்ட் வாட்ச்சா ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா சொல்றேன். இந்த கிடா சண்டையில இவ்வளவு கோபம், பகை, வன்மம் இதுல எல்லாமே சேர்ந்து ஒரு நீட்டா ஒரு அழகான ஒரு கதையம்ச சண்டை படமா அந்த டைரக்டர் எடுத்திருக்காப்புல. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட டைரக்டர்லாம் இருக்காங்க. இப்படிலாம் ஒரு படம் எடுத்திருக்கலாமே தமிழ் டைரக்டர்லாம். ஆனா இந்த ஒரு படத்த எடுத்தவர் வந்து ஒரு கேரளாக்காரரு. மதுரை மண்ண பத்தி ஒரு கிடா சண்டைய வந்து வேற லெவல்ல எப்படிப்பா எடுத்தாப்புல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா பார்க்கும்போது எப்படி சொல்றது, கேரளால இருந்துகிட்டு இந்த மதுரையில நடக்கக்கூடிய அந்த கிடா சண்டைய மையப்படுத்தி எப்படிப்பா அந்த டைரக்டர் எடுத்தாப்புல அப்படிதாங்க இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு படத்துல நடிச்ச 2 ஹீரோ இருக்காங்க. ஒரு ஹீரோவா நம்ம யுவன் கிருஷ்ணா. அதுக்கடுத்து நம்ம நெகட்டிவ் ரோல்ல வந்து நம்ம ரிதன் கிருஷ்ணா. அவரு ஒரு படத்துல நெகட்டிவ் கேரக்டரா வந்து நடிச்சிருக்காங்க. ஆனா 2 பேருமே ஒரு படத்துல வந்து கேரளால ஒரு பெரிய நடிகரா இருக்காங்க. ஆனா மதுரை மண்ணுல வந்து இப்படிலாம் ஒரு கதையம்சமா அந்த கிடா சண்டையை வந்து மையப்படுத்தி வேற லெவல்ல சூப்பரா அடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஆனா அந்த படத்தோட கதையை நம்ம பார்க்கும்போது ஜாக்கின்னு ஒரு மெடல் ஒண்ணு இருக்கு. அந்த மெடலை ரொம்ப வருஷமா வச்சுக்கிட்டு ஒரே ஆளு நம்ம ரிதன் கிருஷ்ணா தான். இந்த ஒரு மெடலை வந்து ரொம்ப ரொம்ப ஆண்டுகளா ஒரு பார்த்தா தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. தக்க வச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல மதுரையில ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்து ஒரு கிடா சண்டை ஒரு பார்த்தா நடந்துகிட்டு இருக்கு. கிடா சண்டை நடந்தது அப்புறம் நம்ம ரிதன் கிருஷ்ணா ஒரு பாதத்துல வந்து சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பாதத்துல வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆட்டோல ஒருத்தர் வராப்புல நம்ம யுவன் கிருஷ்ணா ஒரு பாதத்துல வராப்புல வந்துகிட்டு இருக்கோம். அவர் ஒரு பாதத்துல கிடாவை வச்சுக்காப்புல. அதுக்கப்புறம் இலக்காரமா ஒரு படத்துல பேசுறாங்க. இலக்காரம் பேசும்போது கிருஷ்ணாவுக்கும் ஒரு படத்துல யுவன் கிருஷ்ணாவுக்கும் ஒரு படத்துல வந்து கிடா சண்டை ஒரு படத்துல வந்துடும். ஊரே எதிர்பார்க்கிற விதமா ஒரு கிடா சண்டை ஒன்று நடக்குது. அங்க பார்த்தா நம்ம ஜாக்கின்னு ஒரு மெடல் வச்சுக்கிட்டு சண்டை விட்டு நம்ம யுவன் கிருஷ்ணாவோட கிடா வந்து செவிச்சிடும். இதை பார்த்தா ரொம்ப ஒரு வன்மம் அடைஞ்ச நம்ம ரிதன் கிருஷ்ணா வந்து என்னடா இவ்வளவு வருஷமா நம்ம பல ஆண்டுகளா ஒரு படத்துல வந்து கிடா சண்டை விட்டு இருக்கோம். ஒரு ரொம்ப ஒரு வன்மத்துல இருக்காப்புல. அப்போ 2 பேர்த்து ஒரு படத்துல வந்து சண்டை எல்லாம் ஒரு படத்துல முட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் ஒரு படத்துல வருது. ஒரு படத்துல வந்து லாஸ்டா ஒரு மேட்ச் ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லி விட்டு இதுல உன் ஆடு ஜெயிக்கா என் ஆடு ஜெயிக்குதா அப்படின்னு சொல்லி விட்டு ஒரு படத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ரிதன் கிருஷ்ணா ஒரு படத்துல வந்து சொல்றாப்புல, உன் கிட்ட வந்து தோத்துருச்சுன்னா அது வந்து என்கிட்ட வந்து நீ கொடுத்துருன அப்படின்னு சொல்லி விட்டு ஒரு பக்கத்துல 2 பேரும் ஒரு படத்துல வாக்குவாதம் பண்ணி 2 பேரும் படத்துல ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொன்னது அப்புறம் யுவன் கிருஷ்ணாவோட கிடா வந்து ஒரு படத்துல வந்து வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்துல வந்து திடீர்னு பார்த்தா அது மண்டையில இருந்து வாயில இருந்து ஒரு படத்துல ரத்தம் வந்து மயங்கி விழுந்து கிடா வந்து ஒரு படத்துல தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவன் கிருஷ்ணா ஒரு படத்துல வந்து ரொம்ப சோகத்துல மூழ்கி ரொம்ப சோகத்துல ஆழ்ந்திருக்காப்புல. சோகத்துல ஆழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ரிதன் கிருஷ்ணா ஒரு படத்துல வந்து ஒரு பக்கத்துல செலிப்ரேஷன் பண்றாப்புல. செலிப்ரேஷன் பண்ணும்போது ஒரு முக்கிய தகவல் ஒண்ணு வருது. என்னன்னா யுவன் கிருஷ்ணாவோட கிடால வந்து நெத்தியில வந்து ஒரு ஊசியை வந்து ஒருத்தன் வந்து அரைஞ்சிருப்பான். அதனால ஒரு பக்கத்துல வந்து மண்டையில ரத்தம் வந்து வாயில ஒரு பக்கத்துல ரத்தம் வந்து மயக்க நிலையில ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யுவன் கிருஷ்ணாவுக்கு ஒரு பதம் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 2 பேரும் பக்கத்துல வந்து வாக்குவாதம் ஆகுது. அந்த கிடா வந்து ஒரு பக்கத்துல இறக்குற நிலையில இருக்கிறதுனால ஒரு வந்து கட்ட பஞ்சாயத்து பேசி ஒரு பக்கத்துல வந்து கூட்டிட்டு போறாப்புல. வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அதுக்கு மறு உயிர் ஒரு பக்கத்துல கொடுத்துருக்க போகும்போது ஒரு பக்கத்துல வந்து மறுபடியும் 2 பேருக்கு ஒரு பக்கத்துல வாக்குவாதமாகி கடைசியில பார்த்தா 2 பேரும் பக்கத்துல வந்து அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்காங்க. மோதிக்கிட்டு இருக்கு மறுபடியும் ஃபைனலா ஒரு கிடா சண்டை வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 2 பேரும் ஒரு பக்கத்துல ஒண்ணு சேர்ந்தாங்களா, அதுக்கு அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடந்துச்சு அப்படிதாங்க சார் அடுத்த ஒரு கதை அம்சமா இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சு இந்த கிடா தான் ஜெயிக்கிற மாதிரி இதுல ஏகப்பட்ட சீன்லாம் ஒரு பக்கத்துல வந்து நம்மளே கணிச்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த சீன்லாம் போட்டு ஆனா எது வச்சிருப்பாங்க. ஆனா லாஸ்ட் சீனு தாறுமாறான ஒரு சீனா இருக்குங்க கைஸ். ஏன்னா அது பார்க்கும்போது வேற லெவல்ல நம்ம யுவன் கிருஷ்ணாவோட கிடா வந்து வேற லெவல்ல ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுங்க. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. மெயினா இந்த ஒரு படத்துல வந்து நம்ம யுவன் கிருஷ்ணா நம்ம ரிதன் கிருஷ்ணா 2 பேரும் ஆக்டிங் பார்க்கும்போது தக்காளி தாறுமாறான ஒரு ஆக்டிங்கா இருந்துச்சு கைஸ். ஏன்னா அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் நடிப்பு மதுரை ஸ்லாங்க வந்து தத்துரூபமா இது எப்படி சொல்றது, 2 பேருக்கும் ஒரு பார்த்து டப்பிங் பண்ணியிருக்காப்புல. மதுரை ஸ்லாங் வராம டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. டைலாக்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மதுரையில வந்து எப்படி சொல்ற அந்த கிடா சண்டையில ஒரு பாதத்துல வந்து என்னென்ன சூழ்ச்சிலாம் ஒரு பாதத்துல வருது, இப்படிலாம் ஒரு பாதத்துல வந்து சம்பவம்லாம் நடக்குமா அப்படிதான் கைஸ் நமக்கே தோணுச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு பாதத்துல வந்து உசிலம்பட்டிலாம் இருக்காப்புல. அவர் ஒரு பாதத்துல வந்து இந்த கிடா சண்டை விடுறதுல ரொம்ப பக்கத்துல ஆர்வமா இருப்பாப்புல. ஆனா ஆர்வமா இருக்கும்போது இது எதுக்கியா நீ விட்டுக்கிட்டு இது எதுக்கே ஒரு பக்கத்துல இதெல்லாம் கிடா சண்டை விடுறீ அப்படின்னு நான் கேட்பேன். இதாயா எங்க பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனா நமக்கு அப்போ தெரியல. ஆனா அந்த ஒரு படத்தை பார்க்கும்போது அவளோட எப்படி கூட பிறந்த தம்பியா அந்த கிடாவை பாக்குற விஷயமெல்லாம் பார்க்கும்போது சொன்ன வார்த்தையையும் இந்த ஒரு படத்துலையும் பார்க்கும்போது எப்படி இப்படிதான் எப்படி அந்த கிடா வந்து கூட பிறந்த தம்பி மாதிரி வளர்க்குற
வளர்ப்பாங்களோ அப்படியே நமக்கே தோணுச்சு. ஆனா அந்த கெடா சண்டைய வந்து நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த ஒரு படத்துல வந்து அது எப்படி சொல்றது? கிடா சண்டைய எப்புட்றா இவ்வளோ ரியலா போட்டு எடுத்தீ அப்படியே நமக்கே தோணுச்சு. ஏன்னா ரியல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரியலா தாங்க இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நீட்டா கேமரா ஒர்க்குலாம் பார்க்கும்போது தக்காளி எப்புட்றா இப்படிலாம் எடுத்தீ அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. அத பார்க்கும்போது எல்லாமே நல்லா ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. எப்படி சொல்றது? கிடாவ ஒரு படத்துல நடிக்க வச்சிருக்காங்களே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா எல்லாமே எதார்த்தமா மதுரை மண்ணுல ஃபுல்லா ஒரு உசிலம்பட்டி ஏரியால நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கே ஒரு படத்துல தோணுச்சு. அத பார்க்கும்போது கிடா சண்டைக்கு நம்ம கண்டிப்பா எல்லாருமே ஒரு பக்கத்துல மதுரை எப்படி சார் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஒரு படத்துல வந்து நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்றோமோ, அதே மாரி கிடா சண்டைக்கு ஒரு படத்துல நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா, இதுல எப்படி சொல்றது? அது ஒரு பக்கத்துல பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்கும்படியாதாங்க இருந்துச்சு. இந்த ஒரு படத்த நம்ம யுவன் கிருஷ்ணா அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட ஹீரோயினே நம்ம அம்மு, அபிராமி, அவ்வு ஐடில இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு படத்துல ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மதுசூதன் அவரு ஐடி தாங்க வேற லெவல் தக்காளி. ஒரு கிட்டா சண்டைக்கு ஒரு பெரிய ஹிட்டா இருக்கிற மாரி அவரும் ஐடில இருந்து எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேபி யோகி அவர ஒரு படத்துல ஐடில இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரோல்ல வந்து சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம சரண்யா ரவிச்சந்திரன் அவ்வு ஐடில இருந்து ஹீரோவுக்கு ஒரு படத்துல வந்து அண்ணியா இருக்கிற மாரியே காமிச்சிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது மதுரையில எப்படி சொல்றது? கொஞ்சம் ஒரு ஆளுங்கலாம் ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க. ஆனா அதுல வந்து சாய் தினேஷ்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு வருங்க. எப்படி ஒரு முந்திரி கொட்டை மாரி ஒரு தரமான ஒரு வில்லா கேரக்டர் வந்து நடிச்சு குடுத்துருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடி தாங்க. ஒரு ஐடிய பார்க்கும்போது யார்யா அந்த மனுஷன் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா நமக்கு ஒரு படத்துல வெறுப்பாகுற அளவுக்கு அந்த சீன்லாம் நடிச்சு குடுத்துருக்காப்புல. கண்டிப்பா அதாங்க அவரோட மெயினான ஒரு கேரக்டரா இருக்கு. அத பார்க்கும்போது அவருக்கு கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கிறேன். மெயினா அந்த ஒரு படத்த எடுத்த டைரக்டர் பிரபாகல் அப்படின்னு ஒரு டைரக்டர். அவர் தான் இந்த ஒரு படத்தோட எப்படி சொல்ல அவர் தான் மலையாள டைரக்டர். தமிழ்நாட்டுல மதுரை மண் சார்ந்த ஒரு படத்த வந்து எடுத்திருக்காப்புல அப்படின்னு நமக்கு ஒரு படத்துல ஆச்சரியமான அளவுக்கு இந்த டைரக்டர் இந்த ஒரு படத்த எடுத்திருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு ஒரு விதத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா எவ்வளவோ தமிழ் சினிமால தமிழ் டைரக்டர்லாம் இருக்காங்க. ஆனா அவங்கலாம் இந்த ஒரு படத்த எடுக்கல. ஆனா கேரளால இருந்து ஒருத்தர் வந்து மதுரையில நடக்கிற ஒரு கிடா சண்டைய மையப்படுத்தி இந்த ஒரு படத்த எடுத்திருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு படத்துல ஆச்சரியமா இருந்துச்சு. அத பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் கைஸ். இந்த ஒரு படத்தோட பிஜிஎம் தாங்க வேற லெவல்ல தக்காளி நம்ம சக்தி பாலாஜி அவர் தாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து தக்காளி பார்க்கறதுக்கு செம்ம எங்கேஜிங்காவும் நல்ல ஒரு விறுவிறுப்பாவும் போட்டு பிஜிஎம்லாம் போட்டு பக்காவா அருமையா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உதயகுமார் சினிமா போட்டோகிராஃபர் ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது மதுரையில ஒரு படத்துல வந்து ஒரு கேமரா இருக்க பார்க்கும்போது நமக்கே ஒரு பதம் தெரிஞ்ச தக்காளி மனுஷன் மதுரையில ஒரு படத்துல வாழ்ந்திருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா மதுரையில என்னென்ன ஸ்பெஷலா இருக்குமோ அதை போல அந்த எப்படி சொல்றது அது எல்லாமே சூப்பரா கவர் பண்ணி எனக்கு அந்த காட்சியெல்லாம் அழகா காமிச்சிருக்காப்புல. கண்டிப்பா ஒரு படத்துல அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க. தக்காளி தியேட்டர்ல ஒரு கிடாவை மையப்படுத்தி ஒரு கதை எடுத்திருக்காங்கன்னா இதுல வந்து உசனப்பட்டி ஏரியால வந்து கிடா சண்டை இன்ன வர நமக்கு ஒரு பாதத்துல வந்து தெரியாது. நம்ம ஜல்லிக்கட்டை எவ்வளவு ஆதரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிடா சண்டை ஒரு பாதத்துல ஆதரிக்கணும். கண்டிப்பா அந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான பிலிம் கைஸ். கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பா வேற லெவல்ல இருக்குங்க கைஸ்.